என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. இன்றும் கூட ஜாய் தொலைக்காட்சியின் மூலமாக ஒளிபரப்பப்படுகிற உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற இந்த நேரலையில் பங்கு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்காகவும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் இந்த நாளில் மிகுந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஆசையோடு, வாஞ்சோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெபிக்கும்படியாக, ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றும் நமது கடவுளாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபங்களை கேட்டு, உங்கள் அங்கலாய்ப்பை பார்த்து, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் எந்த விதமான சந்தேகமில்லை. விசுவாசத்தோடு அவருடைய பாதத்திலே காத்திருப்போம். நம்பிக்கையோடு அவரிடத்தில் நம் ஜெபங்களை சொல்லுவோம். அவர் இன்றைக்கு மகிமையான காரியங்களை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. மீண்டும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கும்படியாக, நாம் செய்கிற ஜெபங்களுக்கு கடவுள் பதில் கொடுத்து அற்புதங்களை செய்யும்படியாக நாம் ஒரு வினாடி கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்றும் இந்த உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த நாளிலே மிகுந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு, வாஞ்சியோடு கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெப குறிப்புகளை உம்மை நோக்கி ஏறெடுக்க போகிறார்கள்ப்பா. ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருடைய ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவரே நீர் இறங்கி பதில் கொடுத்து அவள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அற்புதங்களின் தேவன் அப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தில் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அனைத்து மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய வார்த்தைகளோடு பலப்படுத்துவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்ன கண்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் நாம் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த உங்கள் அற்புதத்தின் நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயங்களை இயேசு அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாஞ்சைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஐயா, திருமலை சத்யா பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. திருமலை வாயில் சத்யா. சத்யா, சொல்லுங்க ஐயா. எனக்கு வேலைக்காக ஜாப் பண்ணேன் ஐயா. எங்க அக்காவுக்கு எனக்கு வேலை கிடைக்கல. இன்னும் யாருக்கு வேலை கிடைக்கல? எனக்கும் எங்க அக்காவுக்கும். என்ன வேலை செய்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி? நீங்க ஐடி படிச்சுக்கிறீங்களா? ஐடில லே ஆஃப் ஆயிடுச்சு அங்கிள். சொல்லுங்க. அதுதான் வேலை தேடிட்டு இருக்கோம் நானும் அக்காவும். எவ்வளவு நாள வேலை இல்ல? 3 மாசமா. இதுக்கு முன்னே என்ன வேலை செய்திருந்தீங்க? அசஞ்சர் சோழிங்கநல்லூர். ஓஹோ, சரி 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 சரிங்க ஐயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். வேற இருக்கு. அம்மா அப்பா உடம்பு சரியில்லை. சரி, கடன் பிரச்சனை. அம்மா அப்பா. யாருக்கு உடம்பு சரியில்லை? அம்மா அப்பாக்கு. அம்மா அப்பாக்கா? ஆமா ஆமா. சரிங்க ஐயா, சரிங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா இயேசு ஜெபம் கேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். கவலைப்படாதீங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அன்பு சகோதரன் சத்யாவுக்காக ஜெபம் பண்றப்பா. எனக்கு வேலை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு, இன்றைக்கு கவலையோடு உம்மிடத்தில் ஜெப குறிப்பை வைத்திருக்கிறாங்கப்பா. அவருடைய இருதயங்களை பாரும் ஆண்டவரே. அவருடைய கவலைகளை மாற்றி போடுங்கப்பா. சீக்கிரமாய் ஆண்டவரே அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல சம்பளத்தில் நிரந்தரமான ஒரு வேலையை கொடுத்து அவரை நீர் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அவருடைய குடும்பம்
மகிழ்ச்சியாக இருக்கட்டும், ஆனந்தமாக இருக்கட்டும், பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அப்பா. அவருக்கும் நல்ல ஒரு ஏற்ற குடும்ப வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அருமையான உடைய அப்பா அம்மாக்காக ஜெபிக்கிறோம். சுகனமா இருக்கிற, பலவீனமா இருக்கிற அவர்களுக்கு நீர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்து கொடுத்து ஆண்டவரை பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. நீர் ஆண்டவரே அருமையான சகோதரர் சத்யாவுக்காக நீர் இறங்கி உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்க சத்யா, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். காட் bless you. Praise the Lord. எஸ், உங்க பேர் சொல்லுங்க சகோதரி. என் பேர் அஜிதா. அஜிதா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க நாகை மாவட்டத்துல இருந்து பேசுறோம். நாகை மாவட்டமா? ஆமா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது வீசிங் இருக்குங்கய்யா. எவ்வளவு நாளா இருக்கு வீசிங்க? நான் பிறந்து இருக்கு. என்னங்க? எனக்கு 25 வருஷமா இருக்குங்கய்யா. ஓ, 25 வருஷமா இருக்குதா? எனக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. சரி. எனக்கு வீசிங் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப என்ன வேலை செய்றீங்க நீங்க? நான் வேலை செய்யலையா, இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. சரி 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 சரி. 25 வருஷமா உங்களுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரி சரி. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு இயேசு இறங்கி உதவி செய்வார். உங்களுடைய அந்த வீசிங் ப்ராப்ளத்தை முற்றிலுமாய் மாற்றி போடுவார். கவலைப்படாதீங்க, சரியா? நாம் இப்போ ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமும் இரக்கமுள்ள தகப்பனே, அருமையான இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோமப்பா. எவ்வளோ தூரத்திலிருந்து உம்மை நோக்கி ஜெபிக்க சொல்லுகிற இந்த அருமையான மகளுடைய ஆண்டவரே பலவீனங்களை பாருமப்பா. நீர் மனதுருக்கமுள்ள கடவுளப்பா. தகப்பனே, நீர் மனதுருக்கமுள்ள கடவுளப்பா. 25 வருடமாக நான் இந்த வீசிங் ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுகிற, எனக்கு சுகம் கிடைக்கல, மிகவும் வேதனையாக இருக்க சொல்லி அந்த மகள் சொல்வதை கேட்டிருக்கிறீங்க அப்பா. தகப்பனே, நீர் எல்லாவற்றுக்கும் பரிகாரி அப்பா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. நீர் அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. இன்றைக்கும் இந்த அருமையான சகோதரிக்காக உம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிற ஐயா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் மனம் இறங்கி அப்பா ஜெபிக்கிற இந்த வேலையில் இந்த அருமையான சகோதரி நீங்கள் ஆண்டவரே தொடும்படியாய் தயவாய் வேண்டிக் கொள்ளுகிறப்பா. உம்முடைய வல்லமை ஆண்டவரே அவர்களை வலைக்கழித்து கொண்டிருக்கிற 25 வருடமாக அவர்களை வேதனை படித்து கொண்டிருக்கிற அந்த வீசிங் ப்ராப்ளம் இப்போது இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே முற்றிலுமாய் மறைந்து போக முடியாய் ஜெபிக்கிறப்பா. முற்றிலுமாய் மறைந்து போகட்டும். ஒரு அற்புத சுகம் அவருடைய வாழ்க்கையில் இப்போது உண்டாக முடியாய் தயவாய் கெஞ்சுகிறோம் அப்பா. தகப்பனே, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஜெபத்தை கேட்டு அந்த மகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அருமையான குழந்தையை ஆசீர்வதிங்க அப்பா. நீரே கூட இருந்து பொறுப்படுத்தி நடத்துங்க. உம்முடைய மார்பில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல சுகம் கொடுத்துருக்கிறாரு. நம்பிக்கையோடு இருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. காட் bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவர் ஒரு நாளும் ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல. ஆனால் நமக்கு தேவை விசுவாசம், நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, அவரை நம்ம என்ன செய்யணும்னா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு சமயம் ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு. சீஷர்கள் அங்கு கூட போகிறாங்க. அப்போது ஒரு ஸ்திரீ
அவ யாருன்னா கானானிய ஸ்திரீ, அதாவது புற மதஸ்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீ இயேசுவை பின்தொடர்ந்து கெஞ்சிரா, கேட்கிறா, ஆண்டவரே என் மக கொடிய பிசாசுனால ரொம்ப வருஷமா வேதனைப்பட்டுக்கிட்டுறா, ஆண்டவரே நீங்க எப்படியாவது அவளை சுகமாக்கணும்னு சொல்லி பின்னாலேயே கேட்டுக்கொண்டே வரா. ஆனால் இயேசு அமைதியாக போயிட்டே இருக்கார். சீஷருங்க பார்க்குறாங்க. இயேசு பார்த்து சொல்கிறாங்க, ஐயா இந்த பெண் உங்கள் பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறான், நீங்கள் ஏதாவது அவளுக்கு செய்து அனுப்பிவிடுங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான். அதனால் இயேசு அமைதியாக போயிட்டே இருக்கிறார். ஆனால் அந்த ஸ்திரீ அவளை விட்ட பாடே இல்லை, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே போகிறான். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை கூட அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லலை. ஆனால் சீஷருங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க, சொல்லிட்டே இருக்காங்க, இவளை அனுப்பிடுங்க, இவளை அனுப்பிடுங்க போதகரை, இவளை அனுப்பிவிடுங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு சொல்கிறாரு அவர்களை பார்த்து, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கே அன்றி அனுப்பப்பட்டனே அன்றி மற்றவர்களுக்கு நான் அனுப்பப்படவில்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஸ்திரீ ஓடி ஆண்டோட பாதத்தில் விழுந்து அதில் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க என்று சொல்லி அதிகமாக அவரிடத்துல கேட்குறா. அப்போ மறுபடியும் இயேசு சொல்கிறாரு அந்த ஸ்திரியை பார்த்து, பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்பத்தை எடுத்து நான் நாய்களுக்கு போடலாமா? அப்போ அந்த ஸ்திரீ இயேசு பார்த்து சொல்றாரு, நீங்க சொல்றது சரிதான் ஆண்டவரே, ஆனா அந்த நாய் தின்றத கீழே விழ இல்லை, அந்த நாய்க்குட்டிங்க தின்ன இல்லையா அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசு அந்த ஸ்திரீ பார்த்து சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் மகா பெரியது, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ போலாம் அப்படின்னு சொல்றார். வேதாகமம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, இயேசு சொன்ன அந்த நேரமே அந்த பெண்ணுடைய மகள் வீட்டிலே சுகம் அடைந்திருக்கிறார், சுகம் அடைந்து விட்டார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் நான் அன்பாய் சொல்லுவது என்னன்னா, ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது விசுவாசம் மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லை. ஹலோ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம். எங்கிருந்து இப்ப உங்க பேர் சொல்லுங்க? சென்னையில இருந்து. எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில. என்ன உங்க பேர் சொன்னீங்க? பரிவிலா. சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு கட்டி ஆபரேஷன் பண்ணாங்க. அது 6 வயசுல. என்ன கட்டி ஆபரேஷன் பண்ணாங்க? கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. சரி, எப்போ பண்ணாங்க? 1 மாசத்துக்கு மேல. சரி சரிங்க. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்ப கிளீன் பண்ணிட்டு வராங்க. சரி சரிம்மா, சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆபரேஷன் செய்யப்பட்ட இடத்துல கடவுள் நல்ல சுகத்தை கொடுத்து பாதுகாத்து கொள்வார். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எத்தனை பிள்ளைங்க சொன்னீங்க? அப்படியா? ஓஹோ, சரி சரி சரி. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள தகப்பனே,
அருமையான இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்ப்பப்பை ஆபரேஷன் செய்யப்பட்டு 1 மாதம் ஆகிறது. இயேசு ராஜா, இந்த மகளை நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பனே. ஆபரேஷன் செய்யப்பட்ட இடத்தில் இருக்கிற எல்லா வலிகள் ஆண்டவரே மறையட்டும் அப்பா. சீக்கிரமாய் அந்த இடத்துல நல்ல காயங்கள் ஆறி பரிபூர்ண சுகத்தை இந்த மகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. வலிகள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், கவலைகள் மாறட்டும் அப்பா. நீரே நல்ல பலத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பயங்களையும் எடுத்து போடும், சந்தேகங்களை எடுத்து போடும் அப்பா. நீரே கூட இருந்து இந்த மகளை தைரியப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும். குடும்பத்தை ஆண்டவரே நீர் சந்தோஷப்படுத்தும் அப்பா, நீர் சந்தோஷப்படுத்தும். சீக்கிரமா ஏற்ற காலத்தில் ஆண்டவரே ஒரு நல்ல குழந்தை வாக்கியத்தை பெற்றெடுக்க முடியாத கிருபையை கொடுத்து நடத்துங்க அப்பா. உமால எல்லாம் கூடும் அப்பா. ஆண்டவரே நீ ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்கம்மா, நல்லா சீக்கிரம் கடவுள் ஜெபத்தை கேட்டு உங்களை சீக்கிரம் குணமாக்கிடுவார். கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் சொல்லுங்கம்மா. உங்க பேரு? என் பேர் லதா. நாகப்பட்டினம். எங்கிருந்து பேசுறீங்க? நாகப்பட்டினம் மாவட்டம். சொல்லுங்க லதா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீட்டுக்காரு மதுபானத்துக்கு அடிமையா இருக்காருங்க. அதனால குடும்பத்துல சமாதானம் இல்ல. குடி பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறாரா? கடன் மாறணும். என் கணவர் குடியை விட்டு மனம் திரும்பி அவரே இந்த கடன் அடைக்கணும். இல்லம்மா, என்ன வேலை செய்யறாரு அவர்? என்ன வேலை செய்யறாரு? மது பொண்ணு பேரு அபிநயா. அதுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அந்த கல்யாணம் தடை இல்லாம நடக்கணும். உங்க டிவி வால்யூம் குறையும் கொஞ்சம். உங்க டிவி வால்யூம் குறைங்க. இப்ப சொல்லுங்க, அவர் என்ன வேலை செய்யறாரு உங்க வீட்டுக்காரர்? விவசாய வேலை செய்யறாங்க. கொத்தனார் வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போயிருக்காங்க. எவ்வளவு நாளா குடிக்கிறாரு? ஒரு 3 மாசமா ஓவரா குடிக்கிறாரு. ஒரு 3 மாசம் ஓவரா குடிக்கிறாரு. என்ன, எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எனக்கு 3 பொம்பளை பிள்ளை தான். ஒரு பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இந்த 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கு. கொடுத்தாச்சா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, குழந்தை பிறந்திருக்கு. இந்த 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கு. 2வது பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம். ஆனா இவரு குடிச்சு பணத்தை அழிக்கிறார். ஆமா, குடிச்சே அழிக்கிறாரு. சரிம்மா, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கடவுள் நிச்சயமா உங்க கடவுளுடைய குடி பழக்கத்தை மாத்துவாரு. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த அருமையான சகோதரி சொன்ன காரியங்களை கேட்டிருக்கிறீர். அவருடைய கணவர் ஆண்டவரே அப்பா சமீக 3 மாத காலமாக அதிகமாக குடிக்கிற ஒரு பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறாரப்பா. அதனால குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை, வேதனை, போராட்டம், சஞ்சலம், சண்டை ஆண்டவரே எல்லாம் சூழ்ந்திருக்கிறது. அவர்களால் ஆண்டவரே சந்தோஷமாக இருக்க முடியல. பிள்ளைகள் வாழ்க்கையில் போராட்டம் அப்பா. ஆண்டவரே சரியாய் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் குடும்பம் தவித்து கொண்டிருக்கிறது. இயேசு ராஜா, இன்றைக்கு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் என்று சொல். தகப்பனே, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். இன்றைக்கும் இப்போதும் இந்த சகோதரனுடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம். அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த சகோதரனை இந்த பொல்லாத குடி பழக்கத்திற்கு அடிமையாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே எல்லா பொல்லாத இந்த தீமையை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா நீர் விடுதலை ஆக்கி, அப்பா அந்த மகனை நீர் விடுதலை ஆக்கி சந்தோஷப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால மட்டும்தான் அந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்பா. முற்றிலுமாய் அந்த குடி பழக்கம் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் மறையட்டும் அப்பா. இயேசு நாமத்தில் மறையட்டும்.
இனி அந்த குடியை ஆண்டவரே அந்த போதையை பார்க்கும்போது அவருக்கு ஒரு வெறுப்பு உண்டாகட்டும். குடிக்க கூடாது என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து நடத்துங்கப்பா, நடத்துங்க. அதன் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குங்கப்பா. உம்மால தான் முடியும் ஆண்டவரே. நல்ல சுகம் கொடுத்து அவரை விடுதலை ஆக்கியப்பா குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்க. இதனால அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும் அப்பா, மாறட்டும் தகப்பனே. இந்த பொல்லாத சத்ரு இந்த குடி பழக்கத்திற்கு அடிமையாக வைத்திருக்கிறாப்பா. இயேசு நாமத்தில் இன்றைக்கு ஆண்டவரே அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த குடி பழக்கத்தை நிர்மூலமாக்கி படுகிறோம். நீரே விடுதலையாக்கி, நீரே விடுதலையாக்கி அப்பா அந்த மகனையும் அந்த குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்தும். ஆசீர்வதிங்க அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே எதிர்காலம் நன்றாக இருக்கட்டும். இது நிமித்தமாய் கவலையோடு இருக்கிற சகோதரிக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து நடத்துங்க அப்பா. இயேசு நல்ல சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து குடிப்பழக்கத்தை என் கனவுலிருந்து மாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்கம்மா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உடனே அவர் நல்ல விடுதலை அடைந்து குடிப்பழக்கத்தில் மாறி ஒரு நல்ல கணவனாக உங்களுக்கு இருப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, Praise the Lord. உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். என் பேர் முத்தம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க நாகர்கோவில்ல இருந்து பேசுறோம். நாகர்கோவில். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 பையன்மார் உண்டு. என்னம்மா? 3 பையன்மார் உண்டு. 3 பையன்மார். சரி, என்ன பண்றாங்க? ஒரு பையன் வேலை செய்து இடத்துல இருந்து அவனுக்கு கொஞ்சம் வேலை வந்ததுன்னு சொல்லிட்டு விட்டு விட்டுட்டாங்க. வேலை பார்த்தான். சரி, அவனுக்கு சென்னையில வேலை பார்த்தான். வேலை கொஞ்சம் குறவுனால விட்டுட்டாங்க. அதனால அவனுக்கு வேலை கிடைக்கணும். சரி. 2வது பையன் இன்ஜினியராட்டு, அவனுக்கு இப்ப வந்து வேலை குறவு. அவருக்கு வேலை இல்லையா? ஆமா, வேலை இல்ல. அவன் வேற சித்தாய் வேலைக்கு போறான். சரி. மூத்த பையன் அவன் வந்து ஒயரிங் வேலையை போவான். அவனுக்கு வேலை செய்யும். அவனுக்கு டிசம்பர் மாசத்துல இருந்து உடம்பு பலகீனமா இருந்தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால எல்லாருக்காண்டி ப்ரேயர் பண்ணி, எனக்கு முட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்கு. அதனால எனக்காண்டி ப்ரேயர் பண்ணும்படி கேட்டுக்கிறது. வீட்டுக்காரருக்காண்டி ப்ரேயர் பண்ணி. யாருக்கு முதுகு வலி? எனக்கு. சரி, 3 பேருக்கும் வேலை இல்லை. ஆமா. 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, ஒரு ஆளுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு ஆளுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குது. அங்க உங்க ஐயா என்ன பண்றாரு? இல்லையா, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவரு இந்த பிளம்பிங் வேலை தான் செய்வாங்க. இப்போ டியூஷன் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுலதான் இருக்காங்க. வீட்டுலதான் இருப்பாங்க. அவர் வேலைக்கு போக மாட்டாரு. இல்ல. சரி சரி. நானும் வீட்டுலதான் இருக்கேன். நானும் கையாள வேலையெல்லாம் போயிட்டு. சரி. சரிம்மா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரியா? எங்கள் பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள ஆண்டவரே, அருமையான சகோதரிக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்றோம்ப்பா. 3 பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபம் பண்றோம். வேலை இல்லாமல் ஆண்டவரே, வேலை கிடைக்காமல் கவலோடு இருக்கிற அவருடைய உள்ளங்களை இருதயங்களை பாருங்கப்பா. இயேசு சுவாமி, நீர் மனமிறங்கி இந்த 3 பேருக்கும் நிரந்தரமான வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அருமையான சகோதரியை ஆசீர்வதிங்க. அவருக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசு நாமத்தில் மறையட்டும் அப்பா. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒரு கணவரை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பம் முழுவதுமாய் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த குடும்பம் உம்மை சார்ந்து கொண்டு
உம்மை பற்றி கொண்டு உம்மையே நம்பி இருக்கட்டும் அப்பா. நீரே இவர்களுக்கு உதவி செய்து நடத்தும், எல்லா தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கவலை என்னம்மா சொல்லுங்கம்மா? பாம்பு. சரி சரி, ஜெபம் பண்ணுமா? எங்கள் பரம தகப்பனே, இந்த சகோதரியுடைய வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே பாம்பு இருக்குன்னு சொல்றாங்கப்பா. இன்றைக்கு பாரத்தோடு செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இவர்கள் வீட்டை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாக இருந்து இனி ஒரு சர்ப்பமும் அந்த வீட்டை விட்டு சுற்றி வராதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை திருப்பி விடும்படியாக செபிக்கிறோம், திருப்பி விடும்படியாக செபிக்கிறோம். எல்லா பயத்தையும் மாற்றி போடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்வார், தைரியமா இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த கானானிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட முக்கியமான ஒரு காரியம் என்னன்னாக்கா விசுவாசம். விசுவாசம் அது மட்டும் இல்லை, இயேசுவை பின்தொடர்ந்தே இருந்தார். அதாவது இயேசுவை விடல. இயேசு சொல்றாரு, நான் இஸ்ரேல் வீட்டாக்கு தான் வந்திருக்கிறேன், காணாமல் போன ஆடாகி இஸ்ரேல் வீட்டாக்கு தான் வந்திருக்கேன், மற்றவங்களுக்கு வரல அப்படின்னு. அப்போது அந்த ஸ்திரீ அதை பற்றி கவலைப்பட, என்ன இப்படி சொல்லிவிட்டாரா அப்படின்னு. அந்த மறுபடியும் இயேசு சொல்றாரு, நான் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட மாட்டேன். அப்பவும் பாருங்க, அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு நம்பிக்கை, என்ன இயேசு தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது, அவர் தான் என் மகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியும், அவர் தான் என் மகளுக்கு உதவி செய்ய முடியும். அந்த எண்ணத்தில் அந்த ஸ்திரீ உறுதியா இருந்தா, உறுதியா இருந்த, இயேசு விடவே இல்லை. அதனால தான் அந்த ஸ்திரீ அந்த இயேசு பார்த்து, உன் விசுவாசம் உனக்கு பெரியது என்று சொல்லும். இல்லை, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். இது ஏன் நடக்கலை, இது ஏன் எனக்கு உண்டாகலை, ஏன் எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போகிறோம். ஆனால் கடவுள் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவரை கெட்டியாக பிடிச்சுக்கணும், அவரை முற்றிலுமாக நம்பணும். பக்தனாகிய தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், நானும் உண்மையே நம்பியிருக்கிறேன், வேற கதி எனக்கு இல்லை ஆண்டவர். இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய அரசனா இருந்தாலும், ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய அரசனா இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உண்மை நம்பியிருக்கிறேன். ஏன்னா நீங்க தான் எனக்கு பலன், நீங்க தான் எனக்கு கேடகம், நீங்க தான் எனக்கு அரண் ஆண்டவரே. உண்மை தவிர இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்வதற்கு வேறு யாருமே கிடையாது. ஆகவே நான் உண்மை தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. தாவீது இயேசுவை இறுக பிடித்து கொண்டார், விடவே இல்லை, விடவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்க பிரியமானவர்களே, அதுதான் வேணும். ஏதோ நம்ம இயேசு கிட்ட கேட்டு 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 வாங்கி வாங்கி அதோட விட்டுறது இல்லை, விட்டுறதில்லை, விட்டுறதே இல்லை. இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்குறோம், ஐயா எனக்கு ஒரு கஷ்டம், இவ்வளோ பண தேவை இருக்குது கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது அவரும் என்ன பண்ணுறாரு, பரிதாபப்பட்டு கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த உதவி நாம் பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்கிறோம், அதை மறந்து போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது, அதை மறந்து போகக்கூடாது, நன்றியை மறந்து போகக்கூடாது, அந்த செய்த உதவியை மறந்து போகக்கூடாது. அப்போதான் அவரு அடுத்த விஷயத்தில் என்ன செய்வார், உதவி செய்யறதுக்கு ரெடியா இருப்பார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ நம்ம இயேசுக்கிட்ட எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கிக்கிற அனுபவம் இல்லை. இயேசு அது ஒரு நாள் விரும்புறதே இல்லை, விரும்புறதே கிடையாது.
இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஜெபம் பண்ணியும் எவ்வளோ கேட்டோம், ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னா அவர் விரும்புகிறபடி அந்த வாழ்க்கை இல்லை, அவர் சொல்றபடி நடக்கிறது இல்லை. என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லிக்கிறார். என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் இல்லை. அப்ப நாம தான் கேட்கணும், நாம கேட்டாதான். அப்ப நாம கேட்கணும்னாக்கா நாம எப்படி இயேசுக்கு முன்பாக இருக்கிறோம் இல்லை, எப்படி நம்ம இயேசுக்கு முன்பாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பண உதவி கேட்கும்போது அவங்க உடனே கொடுத்துட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, சூழ்நிலை பார்ப்பாங்க, இவர் எங்கே இருக்காரு, இவர் யார், என்ன வேலை செய்கிறாரு, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் விசாரிப்பார், கேட்பார், அறிந்து கொள்றதுக்கு ஆசையாக இருப்பார். இவருக்கு உதவி செய்தா இது இவருக்கு இதை பயன்படுத்திக்குவாரா அப்படின்னு பல விஷயங்களை அவர் பார்ப்பார். அதே போல தான் இயேசு கிறிஸ்து கூட அவர் வெறுமனே அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் அல்ல. ஏதோ நமக்கு சுகம் கிடைக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம அவர்கிட்ட வரக்கூடாது. ஒரு சமயம் இயேசு கிட்ட 10 குருடருங்க வராங்க. 10 குஷ்டரோகி வராங்க. இன்னைக்கு அவங்க 10 பேரையும் அவர் சுகமாக்கி அனுப்புகிறார். ஆனால் ஒருத்த மட்டும் திரும்பி வரான். திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். அப்போ இயேசு கேட்குறாரு, எங்கப்பா மற்ற 9 பேர் எங்கப்பா? அவங்க போயிட்டாங்க ஆண்டவர். இன்னைக்கு அப்படிதான் இயேசு கிட்ட வர வேண்டியது, கேட்க வேண்டியது, அவர் இறக்கப்பட்டு கிருபையா என்ன செய்வார், உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். எங்கிருந்து பேசுறீங்க? கொஞ்சம் உங்க டிவி வால்யூம் குறைங்க. உங்க டிவி வால்யூம் குறைங்க. உங்க பேர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கையா? ரெண்டு கை 2 காலம் வலிக்குதா? எவ்வளவு நாளா? அப்படியா? நீங்க என்ன வேலை செய்றீங்க? வீட்டுல தான் இருக்கிறீங்களா? சரி, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமா? ஓ சரி சரி சரிப்பா. என்னப்பா பொண்ணு என்ன பண்ணுது? ஹோமியோபதி டாக்டர். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். சரி, நாம இப்போ ஜெபம் பண்ணுவோம். சரி சரி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, அருமையான சகோதரி மதுரையிலேருந்து பேசுகிறாங்கப்பா. நம்பிக்கையோடு அவங்க ஜெபத்தை சொல்லிக்கிறாங்க. பல நாட்களாக, மாதங்களாக தகப்பனே அவருடைய சரீரத்தில் கை கால்கள் இல்லை, வலி, வேதனை, சரியாக கை தூக்க முடியல, சரியாக நடக்க முடியல, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. தகப்பனே, அந்த சரீரம் உமக்கு சொந்தமானது, உறுப்புகளை நீர் உண்டாக்கினவரப்பா. இன்றைக்கும் அந்த அருமையான சகோதரிக்காக ஜெபம் பண்ணுறோம். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவருடைய கை கால்களை ஆண்டவரை இறங்கும்படியாக ஜெபம் பண்ணுறோப்பா. நீங்கள் தொடுங்க, நீங்கள் தொட்டால் அந்த சகோதரி சுகமாயிடுவாங்கப்பா. வல்லமை உள்ள தகப்பன் நீங்கள் ஆண்டவரை இயேசு நாமத்தில் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறோம். ஒரு அற்புத சுகம் அவருடைய சரீரத்தில் உண்டாகட்டும். கை கால்கள் வலிகள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகளுக்காய் ஜெபம் பண்ணுறப்பா. திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற மகளுக்கு அவர்கள் விரும்புகிற ஏற்ற நல்ல ஆண்டவரே அப்பா ஒரு மகனை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியாது ஜெபம் பண்ணுறப்பா. ஜெபம் பண்ணுறோம்.
தகப்பனே நீரே உதவி செய்து நடத்துங்கப்பா. அந்த மகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து குடும்பத்தை கட்டி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபம் பண்றப்பா. நீர் ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரிக்கு நல்ல சுகத்தை நீர் கொடுத்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, உங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. God bless you. Praise the Lord. Hallelujah. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிட்ட Praise the Lord. எங்கிருந்து பேசுறீங்க? சென்னை பெரியமேட்டு. திருநெல்வேலியா? பெரியமேட்டு சென்னை. சென்னை சென்னை. உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். கவிதா. உங்க பேரு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னங்க நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு ஒரு நாளும் நம்மை மறக்கிறவர் அல்ல. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் வாழ போறோம். அது இயேசுக்காக வாழணும். அவரை பற்றி கொள்ளணும், அவரை சார்ந்து கொள்ளணும். இயேசு என்ன சொல்றாருனாக்கா, என்னிலே நிலைத்திருங்கள், அப்போ நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்றார். இதை விட நமக்கு என்ன வேணும்? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அவர்கிட்ட இருந்து இந்த உலக பிரகாரமான காரியங்களையே கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி திருப்தி அடைகிறோம். அதனால் என்ன ஆகுதுனாக்கா, அதெல்லாம் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் அப்படிதான், அவ்வளோதான். அப்புறம் மறந்து போது, முடிஞ்சு போகுது. அதாவது ஒரு பையனுக்கு அப்பா கூட இருந்தாருனாக்கா, பையனுக்கு என்னென்ன தேவையோ அப்பா எல்லாம் செய்வார். அப்போதான் பையனுக்கு ஒரு நம்பிக்கை, நான் அப்பா கூட இருக்கிறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் அப்பா வாங்கி கொடுப்பாரு, செய்வார் அப்படின்னு பையனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல தான் நாம் இயேசுவோடு கூட இருக்கணும். அதான் முக்கியம். நாம் இயேசுவோடு கூட இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கணும். அதனால தான் இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நாம் என்ன செய்யணும்? முதலாவது அவரை தேடி கண்டு கொள்ள வேண்டும், இயேசுவை தேடி கண்டு கொள்ள வேண்டும். அவருக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அப்புறம் பாருங்களேன், எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அவரை தேடி அவரை பிடிச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுது, நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் இல்லை? அதனால தான் இயேசு சொன்னார் பாருங்க, காகங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் இல்ல சொல்றாரு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. உங்க டிவி வால்யூம் குறைங்க. ஹலோ, இல்ல நீங்க சரியா உங்க குரலே சரியா கேட்கல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கல. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஹலோ, என் அன்பு சகோதர சகோதரிகள், அதாவது இயேசு இப்படிப்பட்ட பறவைகளை, காகங்களை, பட்சிகளை, அவர் சொல்ற காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கன்னு சொல்றாரு. காலையில் அழகா பூக்கும், சாயந்தரம் அப்படியே வாடி உதிர்ந்து போகும். அவைகளுக்கு ஒரு கவலை இல்லை. அவங்களே அந்த காட்டு புஷ்பங்களே இயேசு போஷிக்கிறாராம். அழகா பூக்க வைக்கிறார். இல்ல, எத்தனை பேருக்கு அது வாசனையா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இல்ல, வானத்தில் பறக்கிற பறவைகள் பாருங்க, கவலைப்படுறதே கிடையாது. அவைகளுக்கு போஷிக்கிற கடவுள் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு அவர் செய்வது எவ்வளவு உண்மை, அதை மறந்து கூடாது. நமக்கு என்னன்னாக்கா உலக பிரகாரமான ஒரு கவலை, எனக்கு இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இது தேவையா, அது தேவை, இது போலியே, அது போலியே, இவ்வளோ பாரம் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவர்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்றாரு, உன் பாரெல்லாம் என் மேலே வைப்பா, உன் பாரத்தை நீ சுமக்காத, என் மேலே வை, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்று செய்யணும், நீ என் கூட இருந்தால் போதும், நீ என் கூட இருந்தால் போதும், நான் உன் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் நாம் அவர் கூட இருக்க பிரியப்படுறது இல்லையே. நமக்கு என்ன, அவர் கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம வாங்கிட்டே இருக்கணும். இல்லை பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் நம்மோடு கூட இருப்பார். அப்போ பாருங்க, எது வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். அதனால் எந்த பிரச்சனையோ, எந்த கஷ்டமோ, எந்த போராட்டமோ, வியாதியோ வராதுன்னு இல்லை, வரும். ஆனால் ஒன்றும் சேதப்படுத்தாது, அவர் பார்த்துக்குவார். ஏன்னா இந்த சரீரம் அவருக்கு சொந்தமானது. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சரீரம், இந்த சரீரத்தில் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் நேர்த்தியாய் செயல்பட வைத்து கொண்டிருக்கிறார். நமக்கு எந்த உரிமை இல்லை, அவருக்கு தான் உரிமை. அப்போ அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சரீரத்தை குறித்து அவருக்கு நிறைய கவலை உண்டு, பாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. ஜெபம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னங்க கடன் பிரச்சனை? சொல்லுங்கம்மா, எவ்வளவு கடன் பிரச்சனை? 4 லட்சம். ஏன் கடன் வந்தது? ஓ ஆமா, பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால கடனை வாங்கி பண்ணிட்டீங்க. இப்ப எப்படி இருக்காரு அவரு? சரி 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 சரி, கவலைப்படாதீங்க. கண்ணில் நல்லா ஆண்டவர் சரி, கண்ணில் நல்லா ஆண்டவர் பார்வை கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரிக்காக ஜெபம் பண்றப்பா, அவருடைய மகனுக்காக விசேஷமா ஜெபம் பண்றோம். ஆண்டவர் விபத்தினால அவருடைய 2 கண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறதப்பா. பார்வை சரியில்லை, பார்வை சரியாய் தெரியலப்பா. தகப்பனே, அந்த மகனுடைய வேதனை கவலையும் பாருங்கப்பா. நீர் தயவாய் மனம் இறங்கி தகப்பனே அந்த மகனுடைய கண்களை தொடும் அப்பா, தொடும். அந்த கண்களில் இருக்கிற எல்லா பார்வை குறைவையும் மாற்றி போடுங்கப்பா, மாற்றி போடு இயேசு நாமத்தில். ஆண்டவரே, அந்த கண்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற நரம்புகள், இரத்த குழாய்கள் எல்லாம்
சரியாகட்டும் அப்பா, சரியாகட்டும், சரியாகட்டும். இயேசுவின் நாமத்திலே அவருடைய கண்களில் நல்ல ஒரு பார்வை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறப்பா, ஜெபிக்கிறப்பா. திரும்ப அவர் நல்ல பார்வை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியா இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும். அது நிமித்தமாய் ஆண்டவரே, அருமையான சகோதரி சொன்னது போல எவ்வளோ லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து கடன் பட்டிருக்கிறாங்கப்பா. தயவாய் கண்ணோக்கி பாரும். இந்த கடன் பிரச்சனையை காட்டிலும் மகனுக்கு நல்ல பார்வை கிடைத்து விட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கப்பா. தகப்பனே, நீங்க தான் மனமிறங்கி அந்த மகனுக்கு நல்ல பார்வை கொடுத்து ஆண்டவரே, இதனால் ஏற்பட்டிருக்கிற எல்லா வருவாய் இழப்பை மாற்றி இந்த கடனெல்லாம் அடைப்பதற்கு நல்ல ஒரு வழியை திறந்து கொடுக்க முடியாய் ஜெபிக்கிற ஐயா. அவர் கவலைகள் பாரங்கள் எல்லாம் மறையட்டும். எவ்வளோ நாளா கஷ்டப்பட்டுக்கிறாங்கப்பா, எவ்வளோ நாளா ஆண்டவர் உம்மிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறாங்கப்பா, விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நீங்க தான் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியும். உம்மை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இவர்களுக்கு உதவி செய்யவே முடியாது. கண்ல பார்வை கொடுக்கவே முடியாதாப்பா. உம்மால மட்டும்தான் முடியும். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீ ஜெபத்தை கேட்டு அப்படியே அந்த சகோதரனுக்கு நல்ல பார்வை கொடுத்து கடன் பிரச்சனையை மாற்றி இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்கம்மா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. சுகத்தை கொடுப்பார், பார்வை கொடுக்கார். கவலைப்படாதீங்க. God bless you. Praise the Lord. Praise the Lord. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர், எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க போடி தேனி மாவட்டம். தேனி மாவட்டம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பந்திராக்கலா. என்ன பிரச்சனை? எனக்கு 49 வயசு ஆகுது. என்னங்க? 49 வயசு ஆகுது. சரி. ஆட்டாக் வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. என்னது ஆட்ல? ஆட்டாக் வந்து கேட்கல கேட்கல, சரியா சொல்லுங்க. இல்ல, எப்போ வந்தது? எப்போ வந்தது சிஸ்டர்? சரி சரி. இப்ப எப்படி இருக்கிறீங்க? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் என்ன செய்யணும்? இயேசுவை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அவரை விட்டால் நமக்கு இந்த உலகத்தில் வேறு வழியே கிடையாது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கே வந்தார். எதுக்கு? நம்மை தேடி வந்தார், நம்மை மீட்பதற்காக வந்தார், நம்மை வாழ வைப்பதற்காக வந்தார், நமக்கு உதவி செய்வதற்காக வந்தார், நம்மை அவரோடு கூட வைப்பதற்காக வந்தார். அதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலக காரியங்கள் நிரந்தரங்கள் அல்ல. இந்த உலக பொருட்கள் நமக்கு நிரந்தரம் அல்ல. இயேசுவே நமக்கு நிரந்தரம். அவரை இறுக பிடித்து கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம், அவரையே நம்புவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் திருப்பூர்ல இருந்து கோடி பேசுறேன் பாஸ்டர். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதான் பாஸ்டர் 1 வருஷம் ஆச்சு. இது வந்து ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப நான் ஜெபம் பண்ணிருக்கேன். சரி, இப்ப நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல பாஸ்டர், நல்லா இருக்கேன். பேசாம இருந்தேன், பேச்சு கொடுத்துறாரு ஆண்டவர். நல்ல குரல். கண்டிப்பா தொடர்ந்து நீங்க இருந்துச்சு, நல்ல சுகம் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கடவுள் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நல்லா நடக்க வைப்பாரு, வேலை செய்ய வைப்பார். கவலைப்படாதீங்க. குடும்ப ரட்சி பண்ணணும். சரி சரி சரி. கொஞ்சம் கடன் இருக்கு என் பையனுக்கு. கடன் சரி சரிம்மா. சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்க தேவைகளே கடவுள் அறிந்திருக்கிறாரு. கண்டிப்பா எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். கவலைப்படாதீங்க. விசுவாசத்தோடு அவரை கெட்டியா பிடிச்சுங்க. ஓகேவா? நன்றி. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஸ்ட்ரோக் வந்து அவருடைய கை கால்களில் பலவீனம் ஏற்பட்டிருக்கிறதாப்பா. இப்போது கொஞ்சம் நடக்கிறாங்க அப்பா. நீங்க தான் அந்த நடக்க உதவி செய்திருக்கிறீங்க அப்பா. தகப்பனே, இன்னும் பரிபூர்ண சுகம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை அவர்களுக்கு கொடுங்கப்பா. தயவாய் மனமிறங்கி கொடுங்க. கால்களில் ஒரு பலன் உண்டாகட்டும்.
கைகளில் பலன் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாடி நரம்புகள் அப்பா, ரத்த குழாய்கள் அப்பா பலன் அடையட்டும் அப்பா. நன்றாக எழுந்து நடந்து வேலைகளை செய்யும்படியாய் இயேசு சுவாமி நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே காணப்படுகிற ஆண்டவரே பண கஷ்டம் மறையட்டும், கடன் பிரச்சனை மறையட்டும், மறையட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. ஒரு நாள் நீர் மறக்கல தேவன் அல்லப்பா. எவ்வளோ நாளாக ஆண்டவரே உங்கள் அம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுறாங்க. அவளை விசுவாசத்தை கனப்படுத்தும், விசுவாசத்தை கனப்படுத்துங்கப்பா. 100% நல்ல சுகம் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தும், ஆசீர்வதிங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணுறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூமா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தோத்திரம் ஐயா. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் துர்ராஜ் ஐயா. எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? தண்டார்பேட்டில இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. தண்டார்பேட்டில இருந்து பேசுறேன். எனக்கு இடுப்பு வலி, முட்டு வலி, கைத்து வலி ஐயா. சொல்லுங்க ஐயா. சரி. சோல்டர் வலி. அப்புறம் எங்க பாப்பா பிரேமிலா அது 5 டிகிரி முடிச்சுக்கிட்டு அதுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கல. பாப்பாக்கா? பாப்பா 5 டிகிரி முடிச்சுக்கிது ஐயா, கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கல. அப்புறம் எனக்கு 2 பசங்க கனகராஜி சிம்சர் அவன் ஞானத்தான திடப்படத்துல தான் சர்ச்சைக்கு சரியா போக மாட்டாங்க. பாப்பா யாரு? பாப்பா எங்க பாப்பா பிரேமிலா. ஓ ரைட். அதுல 2 பையனுங்க. 3 அதான் 2 பையன் ஒரு பொண்ணு எனக்கு. ஓஹோ, பையனுங்க சர்ச்சைக்கு போக மாட்டேன்றானுங்க. ஆமா, ஞானத்தான திடப்படத்துல எடுத்துருவாங்க. நீங்க? ஆமா, எங்க பாப்பா வந்து 5 டிகிரி முடிச்சுது, அது பேரு பிரேமிலா, அது கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கணும். சரி. அப்புறம் வீடு அடமானது இருக்குது, நிலங்குது, அது நிலத்தை வித்தாதான் வீட்டை போக முடியும். ஏன் அடமானம் வச்சுங்க? அது வீடு கட்டுறதுக்கு அப்படியே லீஸு கொடுத்துட்டாங்க, வாங்கி வீட்டை கட்டிட்டேன். அப்படியா? ஆமாயா. சரி சரி, ஜெபம் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க சரியா? இயேசுவை நீங்க மறக்கூடாது, அவர்கிட்ட பிடிச்சிக்கணும். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரன் துர்ராஜுக்காக ஜெபம் பண்ற, குடும்பத்துக்காக ஜெபம் பண்றப்பா. கழுத்து வலி, மூட்டு வலி, கை வலி, கால் வலி என்று சொல்லி பல நாட்களாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சகோதரனுக்கு நீ அற்புத சுகத்தை தரும்படியாய் தயவாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. 2 ஆண் பிள்ளைகளும் உம்மை அறிகிற அறிவிலே வளரட்டும் அப்பா. இந்த வாலிப நாட்களில் அவர்கள் உம்மை இறுக பிடித்து கொள்ளட்டும், பற்றி கொள்ளட்டும். தங்கள் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து வாழட்டும் அப்பா. நீரே அந்த 2 பிள்ளைகளை உம்பக்கமாக இழுத்து கொள்ளும் அப்பா. அவர்கள் வாழ்க்கை உலக பிரகாரமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே, உலக சிநேகம் அவளை தொடாதபடி நீர் அவளை பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிரயாணத்திலே உன் சுற்றுகளை நினைவு சொல்வது போல அந்த 2 பிள்ளைகளும் அப்பா வாழ்க்கை ஒப்பு கொடுத்து மக்கு சாட்சியாய் நீர் மாற்றும், சாட்சியாய் மாற்றும். அருமையான மகளுக்கு சீக்கிரமாய் ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா, வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. சகோதரனுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடும், எல்லா வலிகளை எடுத்து போடுங்க அப்பா. இந்த குடும்பம் உமக்கு சாட்சியா இருக்கட்டும், இயேசுவுக்கு சாட்சியா இருக்கட்டும் அப்பா. இவர்கள் வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியா இருக்கட்டும். முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து உமக்காக வாழ உதவி செய்யும். தேவைகளை சந்தியும், ஆறுதல் படுத்த சந்தோஷப்படுத்தும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர், கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை. ஆகவே நாம் ஒன்றை மறந்து போகவே கூடாது. இயேசு நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருக்கும், சரியாக இருக்கும். அவரையே நாம் சார்ந்து கொள்வோம், அவரையே நாம் பற்றி கொள்வோம், அவரை நாம் இறுக பிடித்து கொள்வோம். அவர் கேட்ட வாழ்க்கை வாழும்போது கடவுள் நம்மை நிச்சயமாய் நடத்துவார், நிச்சயமாய் நம்மை போஷிப்பார். ஒரு நன்மை நமக்கு குறைபடவே படாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரதர். என்னங்க உங்க பேர் என்ன? சரி, எவ்வளவு நல்லா இருக்கு அது மாதிரி? 2 வருஷம். 2 வருஷமா?
சரி 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 சரி, இப்ப ஜெபம் பண்ணுவோம். இயேசு உங்களை கரியத்தை தொடுவாரு, ஒரு அற்புத சுகத்தை கொடுப்பார். நம்பிக்கையோடு இருங்க, சரியா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, 2 வருடமாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, கை கால்கள் செயலிழந்து காணப்படுகிற இந்த சகோதரனுக்காக உங்களுடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிற ஐயா. நீர் மனம் துருக்கமுள்ள கடவுள் அப்பா, இரக்கமுள்ள கடவுள் அப்பா. ஆண்டவரே, தயவா இன்றைக்கு மனம் இறங்கி இந்த சகோதரி தொடுமுடியா ஜெபிக்கிறோம். செயல் எழுந்து காணப்பட கால்களிலே கைகள் இருக்கிற நரம்புகள், எலும்புகள், தசைகள், இரத்த குழாய்கள் ஒரு புது பலனை அடையட்டும் அப்பா, புது பலன் அடையட்டும். கை கால்களில் ஒரு பலனை கொடுத்து நன்றாய் எழுந்து நடக்க இயேசு சுவாமி நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம், உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது 38 வருடமாய் முடவனாய் படுத்த படுக்கையாய் இருந்த சகோதரனை நீ எழும்பி நடக்க செய்திருப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. இன்றைக்கும் அதே நிலைமையிலே ஆண்டவரே, நடக்க முடியாதபடிக்கு, வேலைகள் செய்ய முடியாதபடிக்கு கவலையோடு பாரத்தோடு இருக்கின்ற இந்த அருமையான சகோதரனை தொற்று அப்பா, எழுந்து நட என்று சொல்லி அப்பா, இந்த மகனை தைரியப்படுத்தி நடக்க வைங்கப்பா. உமால கூடமாப்பா, கால்கள் கைகள் எல்லாம் பலன் அடையட்டும் அப்பா, ஒரு புது பலன் அடையட்டும். இயேசு நாமத்தில் இன்றைக்கு அவர் எழுந்து நடக்கட்டும், எல்லா வேலைகளையும் செய்யட்டும். அவர் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். நீரே கூட இருந்த உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you brother, கவலைப்படாதீங்க. Praise the Lord. Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் பல காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெப குறிப்புகளை சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இயேசு சுவாமி நமக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தைரியமாக இருங்கள், நம்பிக்கையாக இருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள். அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், ஆண்டவர் செய்திருக்கிறார். சுகத்தை கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார், கடன் பிரச்சனையை மாற்றிருக்கிறார், குடி பழக்கத்தை மாற்றிருக்கிறார், கால்கள் கைகளில் பலனை கொடுத்திருக்கிறார், நடக்க முடியாத நடக்க வைக்கிறார், பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபிட்சத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்கள், கடவுளை உதவி செய்வார். கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இயேசு சொன்னார், உங்கள் பாரங்களை என் மீது வையுங்கள், நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு எல்லா பாரங்களையும் அவர் மீது வைத்திருக்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்கள், நன்றி மாத்திரம் சொல்லுங்கள். இயேசு சுவாமி, நீர் என்னை தொட்டதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை வாழ வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் கடன் பிரச்சனையை மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை மனதார அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதுதான் அவருக்கு பிரியும், அதுதான் அவருக்கு பிரியும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் செய்த இந்த மகா பெரிய அற்புதத்திற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை நாம் துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை, சுகத்தை, ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சுகத்தை பெற்றுக்கொண்ட 10 பேரில் ஒருவன் வந்து நன்றி சொன்னார். 9 பேர் போல இல்லாதபடிக்கு சுகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு உங்கள் சுகத்தை குறித்து, கடவுள் உங்களுக்கு செய்த அற்புதங்களை குறித்து தெரியப்படுத்துங்கள். அது அநேகருக்கு உற்சாகத்தை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும், விசுவாசத்தை வளர்க்க செய்யும். ஆகவே நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், மறவாதீர்கள்.
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த உங்கள் அற்புதத்தை நேர நிகழ்ச்சி முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து ஜெபங்களை கேட்டு ஒவ்வொருக்கும் அற்புதங்களை செய்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அவர்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிற வரை கடவுளுடைய ஆசீர்வாதம் மாறாத கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் அந்தோணி பாபு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது